காந்தா. ஸோ காந்தான்ற மூவி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. ஸோ ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து தியாகராஜ பாகவதரோட பேசிக் அவங்களோட பயோபிக் அப்படின்ற மாரி நெறைய நியூஸ்லாம் போச்சு. பட் ஆனா அப்படி கிடையாது. ஸோ அதுலேருந்து அவரோட லைஃப் ஸ்டைல்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. குறிப்பா என்னன்னா, நடிச்சதுலேருந்து சினிமா கூட்டிட்டு வரத வந்து தியாகராஜ பாகவதர்லேருந்து இன்ஸ்பயர் ஆயி பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ஃபுல்லா அவரோட ஸ்டோரி கிடையாது. ஸோ காந்தா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ்ட்ரார்டினரி ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதாவது துல்கர் வந்து ஒரு நெப்போ கிட்டாவே இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட்டு 1 படம், 2 படம் வேணா மம்முட்டியோட பையனுக்கு குடுத்துருக்கலாம். பட் ஆனா, அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிங், அவரோட பெர்ஃபார்மன்ஸு, அவர் இங்க வந்து நிக்கிறாரு, அவரோட ஸ்டோரி செலக்ஷன் எல்லாமே எப்படி இருக்குன்றத இந்த ஒரு படம் காட்டும். என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ்! ஸோ அவரோட எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், ஸோ அந்த கெத்து அப்படின்ற மாரி சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே செம்மையா இருந்தது. ஸோ ஒரு இன்ட்ரோலேருந்து எல்லாமே நடந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாவே நம்மள கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். டிஃபரண்டான ஒரு படம் பார்க்குறோம். நெறைய படம் பார்த்துருப்போம். ஐயப்பனும் கோஷியும், ஸோ அந்த மாரி பார்க்கிங், இந்த மாரி 2 பேரோட ஈகோ கிளாஷ் தான் படம்ன்ற மாரி இதுவுமே அழகா காட்டியிருந்தாங்க. ஸோ சமுத்திரக்கனிக்கும், துல்கருக்கும் இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ் தான் இந்த படம். ஸோ சிம்பிளா ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் சமுத்திரக்கனி எடுக்கணும்னு நெனைக்கிறாரு. அவருக்கு ஏத்த மாரி எடுக்கணும்னு நெனைக்கிறாரு. பட் ஆனா துல்கருக்கு ஏத்த மாரி அத மாத்துறாரு. ஸோ அதுல வர கான்ட்ரோவர்சி, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹீரோயின அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி, துல்கருக்கு ஈக்குவலா பண்ணணும்னு பார்க்குறாரு. பட் ஆனா அவர் வந்து துல்கர அசால்ட்டா அவங்கள இது பண்ணிடுறாங்க. அவருக்கு மயக்க வச்சுர்றாங்க. மயக்க வச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதான கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அழகா போயிருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேக் அடிச்சுட்டாங்களோ, ரொம்ப டிராக் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாரி தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் தான். அந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அந்த ராணா சீன்லாம் நெறைய விஷயத்த கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் நம்ம நெறைய பார்த்துருக்கோம். இது ரொம்ப சிம்பிளா போகுது. அதனால நமக்கு உட்காரவோ, அந்த இன்ட்ரெஸ்ட்டோ நம்மளுக்கு கரெக்ட்டா கனெக்ட் ஆக மாட்டுது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜென்ரல் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்குலாம் பிடிக்காது. ஸோ ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டான படம் பார்ப்பேன். ஆக்டிங் ஓரியன்டடா படம் பார்ப்பேன்னா, கண்டிப்பா இந்த படம் அவங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு மூவி.